திருமணம் முடிந்து ரிசப்ஷன் நடந்து கொண்டிருந்த போது நண்பர்களுக்காகவும் வந்திருந்த உறவினர்களுக்காகவும் போலியாக சிரித்துக் கொண்டிருந்தான் சிவா. மனம் இன்னும் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. புது மனைவி புது புடவையுடன் அடிக்கடி ஓர கண்ணால் பார்த்த போது எங்கோ நெருடியது. நண்பர் பரிசு பொருட்களை கொடுக்கும் போதும் கூட நின்று வீடியோ எடுத்துக் கொள்ளும் போது அவர்களோடு சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது சிவாவின் கண்கள் அந்த கல்யாண கூட்டத்தில் கல்யாணியை தேடிக்கொண்டிருந்தது. நான் இன்விடேஷன் கூட கொடுக்கவில்லை. எப்படி என் திருமணம் இவளுக்கு தெரிந்தது? ஒருவேளை பெண் வீட்டாருக்கு உறவோ? என் மனைவி தேவியிடம் இவள் எல்லாவற்றையும் சொல்லி இருப்பாளோ? என் வாழ்க்கை இதெல்லாம் என் தோழிகள் என்று அறிமுகப்படுத்தி வைக்க ஆங்க் என்று திரும்பியவள் வலுவாக சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு ஹலோ சொன்னாள். இது கவிதா, மோனிஷா, கலா, புவனா என்று வரிசையாக அறிமுகப்படுத்திய போது, என்ன சார், எங்க கூட பேசக்கூடாது என்று ஏதாவது சபதம் எடுத்திருக்கிறீங்களா என்று கேட்டாள் மோனிஷா. சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் போது வியர்த்து கொட்டியது சிவாவிக்கு. உங்களுக்கு ஏன் சரி வியர்த்து கொட்டுகிறது இப்படி? ஏண்டி தேவி, உன் கணவருக்கு கொஞ்சம் துடைத்து விடேண்டி என்று புவனா சொல்ல எல்லோரும் சேர்ந்து சிரித்தனர். அந்த சிரிப்பிலும் கலந்து கொள்ள முடியாமல் தத்தளித்த சிவா திரும்பவும் கூட்டத்தில் கல்யாணியை தேடினான். அப்போது திடீரென்று கல்யாணி முன்னேறி வருவது தெரிந்தது. டென்ஷன் ஆகி போனான் சிவா. என்னை விரட்டி விரட்டி காதலித்து விட்டு காரும் பணமும் கொண்டு வருகின்ற பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள போகிறாயா? உன்னை சும்மா விட மாட்டேன் சிவா. உன் திருமணத்தை நிறுத்தியே காட்டுவேன். முடியவில்லை என்றால் உன் மானத்தை வாங்கி நீ வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இல்லாமல் இருக்க செய்துவிடு. என் மனதில் வளர்ந்திருந்த காதலின் வலிமை இனி வெறியாக மாறி உன்னை பழிவாங்கும். கல்யாணி, என்னை மன்னித்து விடு என்று நீ கதறி அழுதாலும் காமுகனே, இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது என்று கல்யாணி அந்த இறுதி சந்திப்பில் அழுது அவன் சட்டையை பிடித்து இழுத்து கதறிவிட்டு போனது நினைவிற்கு வந்தது. கல்யாணி மேடைக்கு வந்து அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு தேவி பார்க்க அவனை பார்த்து சிரித்தாள். சிவாவிற்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பித்தது. இவள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இவளிடம் நான் சரியான காரணகர்த்தாக்களை விவரமாக சொல்லியும் இவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. இப்போது என்ன செய்ய போகிறாள்? நான் எழுதிய கடிதங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து எல்லோரிடமும் காட்டப் போகிறாளா? நாங்கள் எடுத்த போட்டோக்களை ஒவ்வொருவற்றையும் காட்டி என்னை சந்திச்சிருக்க வைக்க போகிறாளா? கல்யாணி, நாம் இணைய முடியாமல் போனதற்கு நான் சரியான காரணங்களை விளக்கி கூறிய பிறகும் நீ தான் புரிந்து கொள்ள மறந்துவிட்டாய் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அருகில் வந்தாள் கல்யாணி. ஹாய் சிவா, ஹாப்பி மேரிட் லைஃப் என்று கையை பற்றி குலுக்கினார். அவனுக்குள் உடலெங்கும் உதறல் எடுத்தது. என்ன, உன் மனைவியிடம் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டாயா என்று கேட்டாள். என்ன அதெல்லாம் தேவி, இது கல்யாணி, என் தோழி என்று அருகில் நின்ற தேவியிடம் வார்த்தை குளறல் சொல்லி முடித்தான் சிவா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? குடும்பத்தோடு வரக்கூடாதா என்று கேட்டால் தேவி சிரித்தவாறு. குடும்பம் வரவேண்டியதுதான், சூழ்நிலை சரியில்லை என்ற கல்யாணி. அங்க மறந்து போய் விட்டது, உங்களுக்கு ஒரு கல்யாண பரிசு கொண்டு வந்தேன். என் கையில் இருந்த தாஜ்மஹால் பொம்மையை தேவியிடம் கொடுத்தவள் எப்படி இருக்கிறது என்றால், ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு தாஜ்மஹால் மிகவும் பிடிக்கும் என்றாள் தேவி. கல்யாணி சிவாவின் முகத்தை பார்க்க சிவா தலை குனிந்து கொண்டான். வேறு நண்பர்கள் அருகில் வந்து பரிசு பொருட்களை தர கல்யாணி ஒதுங்கி இறங்கி சென்றாள். சிவாவிற்கு டென்ஷன் தெளிந்து மெதுவாக சுபவ நிலைக்கு வர கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது. நண்பர்களும் உறவினர்களும் வந்து போய் கொண்டிருக்கும் சிவாவிற்கு தெரியும்படியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து கொண்டு கையை ஆட்டினாள் கல்யாணி. திரும்பவும் கல்யாணியை பார்த்தவன் ஏன் இவள் இன்னும் போகவில்லை என்று வெறுத்து போனான் சிவா. ரிசப்ஷன் முடிந்து எல்லோரும் கிளம்பிவிட உறவினர்களும் பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டு வைக்க தேவி உள்ளே போய்விட தனியாக நின்ற சிவாவிடம் திரும்பவும் வந்தாள் கல்யாணி. என்ன கல்யாணி, பேச்சு வர மறுத்து சிவாவிற்கு, பயப்படாத சிவா, முதல்ல உன்னை பழிவாங்க தான் நினைத்தேன். அப்புறம்தான் ஒருவர் வாழ்க்கையை ஏன் வீணாக கெடுக்க வேண்டும் என்று தோன்றியதால்
நீயாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவிட்டு போக வந்தேன். இவ்வளவு நேரம் என்னை பார்த்து பயந்தாயே, அதுவே நான் கொடுத்த தண்டனையா இருக்கட்டும். இனிமேலாவது சாரி. அடுத்த ஜென்மத்திலாவது இப்படி யாரையும் காதலித்து விட்டு கைவிட்டு விடாதே. வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் கல்யாணி. அவள் போவதை பார்த்து கொண்டிருந்த சிவாவின் கண்களில் நீர்முத்து திரண்டிருக்க, என்னாச்சு என்று கரிசமாக கேட்டால் அங்கு வந்த தேவி. ஒன்றுமில்லை, தூசி விழுந்து விட்டது என்றான் சிவா கண்களை துடைத்துக் கொண்டு.